Hello friends, வணக்கம் and welcome to Karthikha channel. ஆல்ரெடி ஒரு அவுட்டிங் vlog வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அவுட்டிங் vlog வந்து பிளான் பண்ணாம திடீர்னு நாங்க வெளில கிளம்பினோம். அப்ப கிளம்பிட்டு இருக்கும்போது ஆன் த வேல தான் திடீர்னு வந்து என் ஹபி வந்து பிளான் பண்ணாங்க. ஒரு குட்டி ஷாப்பிங் போலாமே கார்த்திவா, உனக்கு வந்து சர்ப்ரைஸா நான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னாரு. டிஃப்ரெண்டான ஷாப்பிங்கா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு ஷாப் ஞாபகம் வந்துச்சு. நிறைய நான் வந்து ஃபேஸ்புக்ல பார்த்திருக்கேன், மது சமையல் சேனல்ல கூட இந்த வீடியோ பார்த்திருக்கேன். நான் சூப்பர்பா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஷாப் தான் அது. நவ்ரா பீட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போலாமான்னு என் ஹபி கேட்டாரு. ஓ எஸ், ஷாப்பிங்னா யார் தாங்க வேணான்னு சொல்லுவோம், சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நவ்ரா பீட்ஸ்க்கு நாங்க போலான்னு இருக்கோம். அங்க போய் என்னென்னலாம் இருக்கு, என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா தெரியல, போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்டே டியூன்ட், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நவ்ரா பீட்ஸ்க்கு போயிட்டேன். நவ்ரா பீட்ஸுடைய அட்ரஸ், வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பெண்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன் பாருங்கள். நவ்ரா பீட்ஸ்குள்ளே வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்குது. லைட்டாக ஷோரூம் அப்படியே சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பீட்ஸ்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 வகையான பீட்ஸ், ஒரு 4-5 கலரில், ஒரு 2-3 ஷேப்ஸில் மட்டும்தான் தெரியும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் ஆஃப் சைஸஸ் அண்ட் கலர்ஸில் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் இருக்கானே எனக்கு தெரியாது. அண்ட் இவங்க வந்து ஹோல்சேலர் ப்ரைஸில் நல்ல தரமான பொருட்களில் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க நமக்கு. அது ஜுவல்லாகவும் கொடுக்குறாங்க, மெட்டீரியல்ஸாகவும் கொடுக்குறாங்க. இங்கே வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரியை வாங்கி நம்ம ரீசேல் பண்ணலாம். நம்மளே ஜுவல்லரி வாங்கி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஜுவல்லரி வாங்கும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெடிமேட் பீஸாகவும் வாங்கிக்கலாம். இல்லைனா நம்மளோட ஜுவல்லரி எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்மளே கஸ்டமைஸ் பண்ணலாம். அது காதுக்கு தோடாக இருக்கட்டும், இயரிங்கோ இல்லை நெக்லஸோ இல்லை செயினோ இல்லை வளையலோ கொலுசோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கம்மியான பட்ஜெட்டில் ஹெவி லுக்லேயும், ஹெவியான பட்ஜெட்டில் சட்டிலான லுக்லேயும், இல்லை நார்மல் பட்ஜெட்டில் 2 லுக்லேயுமே எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கலர் சாய்ஸஸும் அண்ட் இந்த வேல்யூ ஆஃப் பீடோட சாய்ஸஸும் உங்களுடைய கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்க இயரிங் எல்லாத்துலேயுமே நீங்கள் கலர்ஸ் வேணா உள்ளே நீங்கள் கொண்டு வரலாம். அந்த மெட்டீரியல் கலர்லாம் நல்லாயிருக்கு, மெட்டீரியல் மட்டும் எனக்கு வேண்டாம், அந்த மெட்டீரியல் வேணாம், அந்த மெட்டல் வேண்டாம், வேறு வேணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஹூப் ட்ராப்ஸ் வேணாம், எனக்கு ஸ்டட் தான் வேணும்னா அந்த ஸ்டட்டில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அதையுமே மாற்றிக்கலாம். இல்லை ஸ்டட்டில் இருக்கிறதுல எனக்கு ஸ்டட்டை கழட்டி கொடுத்துட்டு ஹூப் கொடுங்க அப்படின்னாலும் கொடுப்பாங்க. இது சும்மா சாம்பிள் பீசஸ் தாங்க, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, எக்கச்சக்க வெரைட்டிஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டல்ஸும் வச்சு பண்ணுறாங்க. ஜெர்மன் சில்வர் யூஸ் பண்ணின ஜுவல்லரியும் இருக்குது அவங்கக்கிட்ட. ஆல்ரெடி அவங்க கையால் செஞ்ச சில ஜுவல்லரி பீசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கக்கூடிய சிந்தட்டிக் பெண்டன்ட் தான் இது. இந்த பீட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸ். இது வந்து ஜெர்மன் சில்வர் இல்லைனா ஆன்டிக் சில்வர் பீட்ஸில் கொடுத்தது. இடையில கொடுத்துருக்க சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக் பீஸ் மட்டும் 400 வருது. கொஞ்சம் சீப்பர் ப்ரைஸில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா மீரா உட்காந்துருக்க மாதிரி இருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees வருது. எனக்கு செயின் வந்து கிராண்டாக இருக்குது, இயரிங் வந்து சின்னதாக இருந்தால் போதும், நீங்கள் ஜிம்கா வேணாம் அதை நான் சின்னதாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணீங்க அப்படின்னாக்கா அது 300 ரூபா ஆகாதுங்க. அதை வந்து நீங்கள் இன்னும் ப்ரைஸை வந்து குறைச்சிக்கலாம். ஸோ 400 + 300 இந்த செட்டே பார்த்தீங்கன்னா 700 ரூபா. இதில் நீங்கள் வந்து இன்னும் வேலைப்பாடுகளை குறைக்கிறதாவோ இல்லை வேலைப்பாடுகளை ஏற்றுறதாவோ இருந்தாக்கா 700 ரூபாயிலிருந்து செட் வந்து கம்மியும் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபா ஆகுது ப்ரைஸு. இது வந்து பின்னாடி கழுத்துக்கு நாட் போடுறது வந்து காட்டன் டோரி கொடுத்துருக்காங்க. அந்த ரோப் பேர் வந்து காட்டன் டோரி. இது வந்து ஆன்டிக் கோல்டு மெட்டல்ல இருக்கக்கூடிய பெண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்டிஃபிஷியல் பேர்ல்ஸ், ஒரிஜினல் முத்து கிடையாது. இது வந்து கிளாஸ் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளாஸில் ஆன பேர்ல்ஸ் மாதிரி இருக்கும். நல்லா தரமான குவாலிட்டி. கீழே போட்டு உடச்சி தேய்ச்சா மட்டும்தான் உறிஞ்சு வரும், இல்லைனா உரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல. பாகுபலி பெண்டன்ட் இது. பாகுபலி பெண்டன்ட் யாருக்கு தாங்க பிடிக்காது? ஃபாஸ்ட் மூவிங்கில் ட்ரெண்டில் இருக்க விஷயம் அது. அண்ட் இதில் வந்து கலர் கஸ்டமைசேஷன் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 15 டைப்ஸ் ஆஃப் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு 500 ரூபா ரேஞ்ச் வரைக்கும் போகுது. இப்போ நம்ம பார்க்குற இதெல்லாம் வந்து எக்கானமி ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய செயின் செட்ஸ் தான் பார்க்குறோம். இதை லென்த்தை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ லென்த் வேணாம், கழுத்து கொட்டு எனக்கு நெக்லஸ் மாதிரி வேணும்னா இன்னும் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து கம்மியாகும். பின்னாடி லாக் வந்து ஹூப் போதும் எனக்கு, இல்லை த்ரெட் போதும் எனக்கு, இல்லை ஹூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹூப்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எனக்கு கீழே இந்த பிள்ளையார் வச்சு நீட்டமாக மணி தொங்குற மாதிரி வேணாம், ஜும்கா வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை வெறும் ஸ்டெட் மாதிரியும்
வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அந்த பெண்டன்ட் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெர்மன் சில்வர்லையும் நீங்கள் போகலாம், இந்த கோல்டன் கலர்லையும் நீங்கள் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன், நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஸ்டோனில் ஆனது. இது அகேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அகேட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. நார்மலாக எல்லா ஸ்டோன்ஸும் ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். எனக்கு ரவுண்ட் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா இந்த மாதிரி ஷேப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஷேப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகட் ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து டை பண்ணியிருக்காங்க, டைனா கலர் பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஸ்டோனுக்கு அவங்களே கலர் பண்ணி டை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பெண்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. இயரிங் இருக்குது பாருங்கள், அது மயிலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை ஹூக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி முத்து மட்டும் தொங்குறது வேண்டாம், லைக் அந்த அகேட்ஸ் மட்டும் தொங்குறது வேணாம், ஜும்கா வேணும் அப்படின்னா ஜும்காவும் உங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட 10 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 600 ரூபா ஆகுது கிட்டத்தட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா செமி ப்ரீஷியஸ் அகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டைடு பீஸ் தான், அதாவது கலர் பண்ணியிருக்கக்கூடிய பீஸ் தான். இது வந்து யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெண்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ்ட் கோல்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees ஆகுது. ஏன்னா இதில் வந்து 3 ரோஸ் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய நெக் பீஸ். இது நல்லா கிராண்டான நெக் பீஸ். இதுக்கு வந்து ரோஸ் வந்து இத்தனை ரோஸ் வேணால் நான் கம்மியான ரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த ஹூக்கை வந்து சாதாரணமான ஹூக்காக நான் பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கலாம், இல்லை டோரி யூஸ் பண்ணிக்கலாம். டோரினா அந்த ரோப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லாக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு ஹூக் ட்ராப் மாதிரி இயரிங் இருக்குது, அது ஜும்காவும் நீங்கள் மாற்றிக்கலாம், இல்லை ஸ்டட் பீஸாகவும் நீங்கள் மாற்றிக்கலாம், சிங்கிள் ரோவாகவும் மாற்றிக்கலாம், லாங் செயினாகவும் மாற்றிக்கலாம். இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சு அதுக்கேற்ற மாதிரி மாறும். இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல்ஸ், ஒரிஜினல் முத்து. இதை வந்து ஃப்ரெஷ் வாட்டர் பேர்ல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஹைதராபாத் பேர்ல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, கல்ச்சர் பேர்ல்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆன்டிக் கோல்ட் பீகாக் இருக்கிற மாதிரியான ஒரு பெண்டன்ட். சூப்பரான பெண்டன்ட்ங்க. நேரில் பார்த்தாலும் சரி, ஃபோட்டோவில் பார்த்தாலும் வீடியோவில் பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ கிராண்ட் லுக் இருக்குது. நிஜமாவே இது வர்த மணின்னு தான் நான் சொல்லுவேன். பெண்டன்ட்க்கு வந்து மேலே வர முத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 வரியில் செஞ்சுருக்காங்க. இதோடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 1300 ரூபா. மற்ற ஷோரூம்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு கம்மி கொடுக்க மாட்டாங்க. ஒரிஜினல் முத்துக்கு நான் சொல்கிறேன். இவங்க ஹோல்சேலர் அப்படின்றதுனால உங்களுக்கு 1300 ரூபாய்க்கே தராங்க. இதில் வந்து கலர் கஸ்டமைசேஷன் கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரிஜினல் முத்துன்றதுனால அந்த ஒரிஜினல் கலரில் தான் இருக்கும். பெண்டன்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு 50 டைப் ஆஃப் பெண்டன்ட்ஸ் வந்து இதில் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் பெண்டன்ட்ஸ் இருக்குது. எனக்கு இது ஜும்கா வேண்டாம், மயில் இருக்கிற மாதிரி மேலே தோடு கீழே முத்து மட்டும் தொங்குற மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பின்னாடி லாக், அது கூட நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் பெண்டன்ட், குந்தன் ஜுவல்லரி பாருங்க, நல்லா கிராண்டாக ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த நடுவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் கல் வந்து பார்த்தீங்கன்னா இமிடேஷன் ரூபி பெண்டன்ட். ஒரிஜினல் ரூபி இல்லை, இமிடேஷன் ரூபி அது. ஆனால் நல்ல குவாலிட்டி உள்ள ரூபி அது. செமி ப்ரீஷியஸான பீட்ஸில் இது செய்யப்பட்டிருக்கு. இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயிலிருந்து 3000 வரைக்கும் ஆகுது. பார்ட்டி வேறு செமி ப்ரீஷியஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இவ்வளோ ப்ரைஸ் ஆகுது. இதில் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. ரூபி, எமரல்ட், சஃபயர். ரெட் கலரோ இல்லை ப்ளூ கலரோ இல்லை க்ரீன் கலரோ தான் வரும். ஸோ நடுவில் வந்து பெண்டன்ட்ல ரெட் கலர்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க மணி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூனா ப்ளூ, கிரீன்னா கிரீன், இல்ல 2-3 அந்த 3 கலர்ல ஏதாவது 3 கலர் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இயரிங்கும் நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கும். செமி ப்ரீஷியஸ் அப்படின்றதுனால இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சில்வர் ஜுவல்லரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட நிறைய ரெடிமேட் பீசஸ் இருக்கு. ஆனால் இது வந்து அவங்களே செஞ்சது, ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கக்கூடிய பீஸ் இது. இது கொஞ்சம் லாங் செயின் மாதிரி செஞ்சிருக்காங்க. இது கழுத்து ஒட்டியும் நீங்க செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டக்க பார்த்தீங்கன்னா ஒரு பீடுமே பார்த்தீங்கன்னா புத்தாவோட ஃபேஸஸ்ல இருக்கு. நல்லா கிளியரா அழகா செதுக்கி வச்ச மாதிரி புத்தாவோட ஃபேஸஸ்ல இருக்கு. பெண்டன்ட்லயும் அது யூஸ் பண்ணியிருக்காங்க, தோடு காதுலையுமே இயரிங்குமே அது யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 850 ரூபாய், 850 rupees ஆகுது. இந்த மாதிரி ஜாமன் ஜுவல்லரி மட்டும் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் போகும். ஒரு பீஸ்க்கு இவ்வளோ ரேட்டுன்னு கிடையாது. அந்த பீட்ஸ்க்கு வெயிட்டுக்கு ஏற்ற விலை தான் ஜெர்மன் சில்வர் ஜுவல்லரி பொறுத்த வரைக்கும். இந்த ஜிம்கா நல்லா லாங்காக ஹங் ஆகி அதுக்கப்புறம் பெருசாக ஜிம்கா வந்து இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஹெவியாக வெயிட் போகாமல் இன்னும் ஒன்று சிம்பிளாக வேணும், டெய்லி நான் வெரைட்டியாக போடணும் அப்படின்னு காலேஜ் கேர்ள்ஸ் யோசிச்சிங்க அப்படின்னாக்கா ரொம்ப சீப்பரில் சூப்பரான ஐடியா உங்களுக்கு நான் தரேன். என்னென்னா கருப்பு கலரில் ரோப்ஸ் விற்குதுங்க. பெண்டன்ட் மட்டும் ரகரகமாக டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸில் 2 கலர்ஸில் ஜெர்மன் சில்வர் வந்து சில்வர் கலர்லையும் இருக்குது, ஆன்டிக் ஜுவல்லரி கோல்டு ஜுவல்லரி கலர்லையும் உங்களுக்கு பெண்டன்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குல்ல. அதை வந்து நீங்க பெண்டன்ட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுட்டு இந்த ரோப் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளாக் கலர் ரோப், அது 2 ரோப் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பெண்டன்ட்டுக்கே நீங்க வந்து அதை கோத்து மாட்டிக்கலாம். இல்ல இந்த மாதிரி கோல்டன் கலர் பெண்டன்ட்டும் நீங்க வந்து கோத்து மாட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்கொயர், ரெக்டாங்கிள், இர்ரெகுலர் ஷேப்னு டிஃப்ரெண்டா ரகரகமா இருக்கு.
இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது செமி ப்ரீஷியஸ் பீட்ஸ். இது வந்து டைடு கிடையாது, ஒரிஜினலாகவே தன்னுடைய கலரே அதுதான். அந்த டைகர் ஐ பீட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து டிஃப்ரெண்டான ஷேப்பில் இர்ரெகுலராக இருக்குது பாருங்களேன், அது வந்து சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ரவுண்டாக, அந்த ரவுண்டை வந்து உடைக்கும் போது ஷேப் பண்ணும்போது கீழே விழுது பாருங்க அந்த எக்ஸ்ட்ரா பீட்ஸ்லாம், அதை தான் சிப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிப்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஜுவல்லரி மேக் பண்ணியிருக்காங்க. இதுவுமே செமி ப்ரீஷியஸ் அப்படின்றதுனால அதுவும் இது ஒரிஜினல் நேச்சுரல் பீட் அப்படின்றதுனால இதில் வந்து கலர் காம்பினேஷன் கிடையாது. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சு 1500 வரைக்கும் போகுதுங்க. அதே மாதிரி இந்த சிப்ஸ் மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேப்ஸ் கொத்து இருக்கிற மாதிரியான பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் இருக்குது. நான் உங்களுக்கு செயின்ஸ் காமிக்கும் போது காட்டுறேன். இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 150லேருந்து ஆரம்பிக்குது. இந்த சிப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி லாங் செயின் ஒன்று போட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹூக் ட்ராப்ஸ் டெய்லி நீங்கள் கலராக காலேஜ்க்கோ ஆஃபீஸ்க்கோ ரெகுலர் வேருக்கு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு மல்டி கலர் நான் காமிக்கிறேன். இதுவே லைட் கலருக்கு டார்க் கலருக்கு 2 கலருக்குமே இந்த கிரேப்ஸ் போட்டுக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சிஷ் கலர்லையும் பிங்க் கலர்லையும் ரெட் கலர்லையும் இருக்குது. நேரில் பார்த்தா கூட இந்த 3 கலருமே உள்ளே இருக்குன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க, என்ன கலர்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு. இது ஒரிஜினல் ஜெர்மன் சில்வர் ஜுவல்லரி. இது வந்து ரெடிமேட் பீஸு. இது வந்து 150 ருபீஸ் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களே செஞ்சது, கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த குட்டி குட்டியாக அங்கங்கே சிலங்க மாதிரி தொங்குது பார்த்தீங்களா, அது பேர் வந்து சாம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸில், டிஃப்ரெண்ட் ஷேப்பில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில், டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸில் உங்களுக்கு வந்து அது அவைலபிளாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் ஆகும். எல்லாமே நான் சொன்ன அந்த நார்மலான அந்த 150 ரூபா 100 ரூபா அந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்குது. அதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டி பாருங்கள். அந்த சாம்ஸே 2 குருவி உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. ரெட் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கோல்டன் கலர் பீட்ஸும் பால்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக உங்களால் காலுக்கு கூட கொலுசு கூட போட்டுட்டு போக முடியும். பார்ட்டிக்கும் போடுற மாதிரி இருக்குது, ரெகுலர் வேர்க்கும் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே அங்கே கஸ்டமைஸும் பண்ணலாம். எனக்கு ரொம்ப 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 வர்த்த ப்ரைஸாக தான் தோணுச்சு. பிகாஸ் இவங்க ஹோல்சேலர்ஸ் அப்படின்றதுனால தான் நல்ல தரமான பொருட்கள் இவ்வளோ கம்மி விலையில் கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் சில்வர் ஜுவல்லரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் பீஸ், ஒரிஜினல் வெள்ளியில், ஆன்டிக் வெள்ளியில் இதே மாதிரியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இதில் என் கசின் சிஸ்டர் வந்து கொலுசே வச்சுருக்காங்க. இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஜுவல்லரிஸ் ஆசைப்பட்டு போடுறாங்க. இந்த 2 கலர் காம்பினேஷன் பிளாக் ப்ளூ ரோப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே டிஃப்ரெண்ட் ரோப்ஸில் உங்களுக்கு கலர் காம்பினேஷனில் வேணும், கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய அந்த பெண்டன்ஸ் வந்து வேறு வேணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதை நீங்களே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி அவங்க பண்ணி தருவாங்க. உங்கள் சாரியோ உங்கள் ட்ரெஸ்ஸோ கொண்டு போயிட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. அந்த புக்லெட்ல இருக்க மாதிரி நீங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்டா செஞ்சு தருவாங்க. இல்ல உங்க கிரியேட்டிவா நீங்க சொல்ற டிசைன்ஸும் அவங்க பண்ணி தருவாங்க. தெரியல அப்படின்னாக்கா அவங்களே உங்களுக்கு ஐடியாஸும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த மாதிரி பெரிய பெரிய பீட்ஸ் முத்து அந்த மாதிரியான ஜுவல்லரியும் இருக்கு, இந்த மாதிரி ஜுவல்லரியும் உங்களுக்கு கிடைக்குது. ரொம்ப அழகான ஜும்கா இது ஹூக் ட்ராப்ல இருக்கு. நிறைய ஷாப்பிங் ஹாலில் வந்து நான் காமிச்சிருப்பேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து ஆரம்பிச்சு 120 ருபீஸ்க்கு நான் காமிச்சிருப்பேன். சின்னது சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50-60 ரேஞ்சஸில் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சேனல்லையே. இந்த மாதிரி பெரியஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து 120 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் வந்து வெயிட்டாக இருக்கும், காது அப்படியே பிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப இது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் தான். எனக்கு பார்த்தோன்னே பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய ஷோரூமாக இருக்குது, ப்ரைஸ் வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களே, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஸோ அவ்வளோ அழகான ஜும்கா, ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா லாங்காக இருக்குது. அண்ட் அந்த கலகலன் சவுண்டுமே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் 60 ருபீஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த இயரிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இயரிங்கோடைய மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் ஜுவல்லரியோட கலரில் இருக்குது. இதை நீங்கள் சில்வரில் வேணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சில்வர் கலர்லேயும் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஃபார் பெண்டன்ஸ் அண்ட் இயரிங் செட்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. இந்த ஹூக் வேணாங்க, நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து ஹூக்ஸ் நிறைய அவாய்ட் பண்ணுவேன், ஏன்னா பிகாஸ் காது பிடிச்சி இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு இது ஹூக்ஸ் வேண்டாம், இதை வந்து கம்மல் மாதிரி மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டாக்கா நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதே டாப், அந்த டாப் போர்ஷன் வந்து நமக்கு மேலே ஸ்டட் வரும் இல்லையா, நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்களே மாற்றி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. அண்ட் இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்க்கு என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் வந்து நம்மளே சூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ கலர்ஸ் நம்ம சூஸ் பண்ணலாம், இந்த மெட்டல் டைப் அண்ட் கலர் அது நம்ம சூஸ் பண்ணலாம். அண்ட் ஹூக் வேணுமா இல்லைனா என்ன டைப் ஆஃப் ஸ்டட் வேணுன்றதும் நம்மளே கஸ்டமைஸ் பண்ணலாம். ஒரு சின்ன இயரிங் தான், பட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே செஞ்சு மாட்டுறதுன்றது சூப்பரான விஷயம். அண்ட் இந்த ஜுவல்லரி எப்படி மேக் பண்ணணுன்றதும் நம்ம இங்கே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸில் கற்றுட்டு போயிட்டோம்னா, நம்மளே மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு போனோம்னா நம்மளே நிறைய செஞ்சு கையில் நம்மளே யூஸ் பண்ணலாம், மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கலாம். காலேஜ் கோயிங் கேர்ள்ஸாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே நீங்கள் வந்து இதை சேலும் பண்ணலாம். என்னோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் தான். ரொம்ப அழகான கலெக்ஷன் இது. இப்போ நான் காமிச்ச பீசஸ்லேயே இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கனால தெரியும். ஸோ நம்ம என்ன ட்ரெஸ் போட போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக நம்ம வந்து கலர்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த டாப் போர்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதையும் நம்ம மாற்றிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டைப். அதுக்குள்ளேயும் குட்டி ஒரு சின்ன ஹேங்கிங் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள்.
ஸோ இங்கே வெறும் ப்ளூ போட்டு இங்கே ஃபுல்லாக பிங்க்கும் கொடுக்கலாம், இங்கே ஃபுல்லாக பிங்க் கொடுத்துட்டு இங்கே வெறும் ப்ளூவும் கொடுக்கலாம், இல்லை 2 கலர்ஸையுமே மேலேயும் கீழேயும் சேர்த்தும் கொடுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், நம்ம எப்படி யோசிக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வெரைட்டியாக உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் போடலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இயரிங்ஸ்லாம். இந்த நெக் பீஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நார்மல் ஒயிட் மெட்டல் இருக்கக்கூடிய ஒரு நெக் பீஸ் தான், நல்லா லாங் பெண்டன்ட் இருக்குது, ஐ மீன் லாங் செயின் இருக்குது, வித் பெரிய ஒரு நடுவில் வந்து சென்டரில் ஒரு பெரிய பெண்டன்ட் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த இர்ரெகுலராக ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படின்னு உங்களுக்கு ஹங்காக இருக்கிறது ரொம்ப 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 எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 350 rupees தான் ஆகுது. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில். அண்ட் இதில் வந்து நிறைய விஷயங்கள், ஐ மீன் நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஒன்று நான் போட்டிருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயின் தான். பெண்டன்ட் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு குட்டி பார்பி டால் வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது பார்த்த உடனே. ஒரு லாங் ஹூக் ட்ராப்பில் ஒரு இயரிங் போட்டுட்டு இதை போட்டிங்கனாலே போதும், ரொம்ப அழகாக இருக்கும், சட்டிலாக இருக்கும், உங்களை அழகாக எடுத்து காமிக்கும். இங்கே பாருங்களேன் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது, வெரைட்டி ஆஃப் பீட்ஸ் இருக்குது. வெரைட்டி ஆஃப் பீட்ஸில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது, எவ்வளோ ஷேப்ஸ் இருக்குது, எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு பீட்க்குமே பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஒரு ஷேப்பாக இருக்கட்டும், அதுக்குரிய சைஸாக இருக்கட்டும், அதுக்கு வந்து சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனக்கு தானே வந்து ஷிமரி எஃபெக்ட் இருக்குது, சிலது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. ஸோ ஒன்னோட ஒன்று வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. எவ்வளோ அழகாக இருந்துச்சு இல்லைங்க அந்த கடைசியை நான் காமிச்ச மணி, அவ்வளோ அழகாக இருந்தது. எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பீஸும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அதுலேருந்து அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மணிலேருந்து சூஸ் பண்ணி எந்த ஜுவல்க்கு எது வேணுன்ற மாதிரி தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல இதை காமிச்சிருந்தேன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், எப்பா இவ்வளோ கலெக்ஷன் இருக்கே கொச்சன்னு இதுலேருந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு நான் கன்ஃபியூஸ் ஆகும், எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுனே தெரியாது. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ட்ரெயின்டு பீப்புள் அங்கே இருக்காங்க. அவங்க கிட்ட போனீங்கன்னா சும்மா சக் 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 டக்குன்னு ட்ரெஸ்ஸு தைக்க எவ்வளோ நேரங்க நம்ம பண்ணுறோம், 1 மணி நேரத்தில் நம்ம ட்ரெஸ் தைச்சிடுறோம். அந்த 1 மணி நேரத்தில் அவங்க வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நெக் பீஸ் இயரிங் பீஸ் அப்படி செட்டாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்றாங்க நீங்கள் கேட்குற மாதிரியா. அது மட்டும் இல்லாமல் இங்கே சில்க் த்ரெட் ஜுவல்லரியும் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. சில்க் த்ரெட் பேங்கிள்ஸும் இங்கே இருக்குது, வெரைட்டி ஆஃப் பேங்கிள்ஸ் இருக்குது. அதோடைய ப்ரைஸும் ரீசனபிள் ப்ரைஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஹையர் ப்ரைஸஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. ஜுவல்லரி மேக்கிங் கிட் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஜுவல்லரி மேக்கிங் கிட் வந்து குழந்தைங்களுக்காக ஜுவல் பண்ணுறதுக்கு கூட கிட்ஸ் இருக்குது. ரொம்ப கம்மியான விலையில் 100 ரூபாய்க்குள்ள வர 60 ரூபாய்க்கு ஜுவல்லரி மேக்கிங் கிட் வந்து அவைலபிளாக இருக்குது குழந்தைங்களுக்கு. அண்ட் பெரியவங்களுக்கும் ஜுவல்லரி மேக்கிங் கிட் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்காகவும் செஞ்சுக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம், உங்கள் ஃபேமிலிக்கு சேல்ஸும் பண்ணலாம், கிஃப்டாகவும் கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேலும் பண்ணலாம், வெளியிலையும் நீங்கள் அதை செல்லிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஜுவல்லரி மேக்கிங் கிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் இருக்குது. அந்த ஜுவல்லரி மேக்கிங் கிட்டுக்கு வந்து ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக் கிளாஸஸ் வந்து ₹1000 ஆரம்பித்து அடுத்தடுத்து அட்வான்ஸ் கிளாஸ் போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் அதிகமாகுது, அவ்வளோதான். பட் ஒன்ஸ் நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பிஸ்னஸ் வந்து அவங்க சொல்லித்தராங்க. ஆன்லைனில், வெப்சைட்டில், வாட்ஸ்அப்லலாம் எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்றது வரைக்கும் ஹையர் கிளாஸஸில் உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்லேருந்து சேல் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு அவங்களே ட்ரெயின் அப் பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு வெப்சைட்ஸும் இருக்கு. ஹோல்சேலர்ஸ்ன்றனால ஹோல்சேலிங் பிரைசஸ்ல உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நவ்ரா பீட்ஸில் கார்த்திகா சேனல் மெம்பர்ஸ்க்காகனே ஸ்பெஷலாக 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு கூப்பன் கோட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரில் போய் நவ்ரா பீட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகா 10. நேரில் போனாலும் நீங்கள் பில் பண்ணும்போது கார்த்திகா 10 அப்படின்னு நம்ம சேனல் கோடை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. சூப்பர் இல்லைங்க இது. ஸோ இந்த ஜுவல்லரி மேக்கிங்லாம் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் 2-3 ஜுவல்லரி மேக்கிங் வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அடுத்த வீடியோவாகவும், அடுத்தது நான் என்னென்னலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஷாப்பிங் ஹால் வீடியோவாகவும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.